அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் கிராஸ் ரேஷியோஸ். இது பத்தின பேசிக் டெஃபினிஷன் பார்த்துட்டு, ஒரு சில எம்சிக்யூஸ் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் எம்சிக்யூஸ் இருக்கு அப்படின்றது மொத்தமும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் குடுத்துர்றேன். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்டர் வைஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணியிருக்கேன். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். 10 சாப்டருமே வந்து இது கவர் பண்ணி குடுத்துருப்பேன். இந்த புக்லெட்டை வாங்கி டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. சண்டே பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கான கண்டென்ட் கொடுத்து படிக்க வச்சு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுவேன். இந்த சண்டே டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டோடைய சொல்யூஷனும் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவேன். அந்த பிடிஎஃப்மே நீங்க தரமா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதில் எல்லா ஏரியாவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இருக்கும். ஓகே. ஸோ அது இல்லாமல் ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கும் ஃபார்முலா புக்லெட் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க இந்த கம்ப்ளீட் காம்போ ஆஃபரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணுற நம்பர் 9384686847. உங்களுக்கு என்ன டவுட்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு அந்த புக்லெட்ஸ் வந்து கொரியர் வந்துடும். உங்கள் நம்பர் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ கீ கான்செப்ட் பார்ப்போம். பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபார்ம் இஸ் W equal to AZ plus B divided by CZ plus D where AD minus BC not equal to 0. இதுதான் ஆக்சுவலாக பைலினியர் ஃபார்ம். ஓகே. இது வந்து குரூப் பண்ணுற கம்போசிஷனாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பைனரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அந்த பைனரி ஆப்ரேஷன் வந்து கம்போசிஷனாக இருக்கிற ஓகே. அடுத்து கிராஸ் ரேஷியோன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Z1 Z2 given by Z3 Z4 பார்க்க போகிறோம். ஸோ Z1 minus Z3 Z2 minus Z4 divided by Z1 minus Z4 Z2 minus Z3. இது நல்ல கம்ப்ளீட்டான ஒரு கிராஸ் ரேஷியோக்கான ஃபார்முலா. இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ Z1 Z3 அது போல் Z1 Z4 Z2 Z4 Z2 Z3 அவ்வளோதான். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கிராஸ் ரேஷியோ இஸ் இன்வேரியன்ட் அண்டர் த பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ கிராஸ் ரேஷியோ வந்து இன்வேரியன்டாக இருக்கும். எதில்னா பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறாச்சு. ஸோ கிராஸ் ரேஷியோஸ் ஆர் இன்வேரியன்டட் அண்டர் பை த பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே. நெக்ஸ்ட் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து என்னென்ன மேப் கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சர்க்கிள்ஸ் லைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதர் சர்க்கிள்ஸ் ஆர் லைன்ஸாக மேப் கொடுக்கும். அப்பர் ஆப் லைனை வந்து யூனிட் டிஸ்க்கு மேப் பண்ணும். எந்த ஒரு அப்பர் ஆப் லைன் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து யூனிட் டிஸ்க்கு தான் மேப் பண்ணும். ஓகே. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த பிளேனில் இந்த போர்ஷன் வந்து அப்பர் ஆப் பிளேன். ஓகே. அதே போல் இந்த பிளேனில் இது வந்து ரைட் ஆப் பிளேன். ஓகே. அதே போல் இந்த பிளேனில் இந்த பார்ட் வந்து லெஃப்ட் ஆப் பிளேன். ரிமைனிங் போர்ஷன் லோயர் ஆப் பிளேன். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸும் எப்படி இருக்குன்றது அதுவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவுமே நான் உங்களுக்கு தனியாக வீடியோ கொடுக்குறேன். அப்பர் ஆப் பிளேனுடைய பாயிண்ட் செட் எப்படி இருக்கும், லோயர் ஆப் பிளேனுடைய பாயிண்ட் செட் எப்படி இருக்கும், லெஃப்ட் ஆப் பிளேனுடைய பாயிண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பொறுத்தளவுக்கு சர்க்கிள்ஸ் லைன்ஸாக இருக்குது அப்படின்னா அது எய்தர் சர்க்கிளாஸ் லைன்ஸுக்கு மேப் கொடுக்கும். அதே போல் நீங்கள் அப்பரா பிளேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது யூனிட் டிஸ்காக தான் மேப் கொடுக்கும். ஓகே. விச் கண்டிஷன் மஸ்ட் பி ஹோல்ட் ஃபார் த பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் AD minus BC நாட் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இது ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்கணும். ஸோ நீங்கள் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், f of z equal to z இது ஒரு பைலினியர் மேப்பான்னு டிஃபைன் பண்ணுங்க. செக் பண்ணுங்க வெதர் இட் இஸ் பைலினியர் ஆர் நாட். அது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். அது f of z equal to 0 இது வந்து ஒரு பைலினியரா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி சொல்லுங்கள். டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். அடுத்து கிராஸ் ரேஷியோஸ் வந்து இன்வேரியன்ட் அண்டர் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த கிராஸ் ரேஷியோஸ் ஆஃப் த 4 பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் டெஃபினிஷன். ஸோ Z1 minus Z3 divided by Z1 minus Z4 into Z2 minus Z4 divided by Z2 minus Z3. ஸோ இதுதாங்க. ஸோ இதில் இந்த பாயிண்ட்ஸ் உட்கார வைக்கிறீங்க. இது Z1, இது Z2, இது Z3, இது Z4. ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் உட்கார வைங்க. உங்கள் ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேப்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே லைன்ஸ் டு லைன்ஸாக, சர்க்கிள் டு சர்க்கிளா, லைன்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் டு லைன்ஸ் ஆர் சர்க்கிளான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் போடணும். ஓகே. நெக்ஸ்ட் த கிராஸ் ரேஷியோஸ் ஆர் ரியல் இந்த பாயிண்ட்ஸ் லைஸ் ஆனான்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஸ்ட்ரைட் லைன் ஆர் சர்க்கிளாக தான் இருக்கும். ஒரு கிராஸ் ரேஷியோஸ் வந்து ரியலாக இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்த பாயிண்ட் எதில் இருக்கும் அப்படின்னா ஒன்று ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்கும், இல்லைன்னா சர்க்கிள் மேலே இருக்கும். அடுத்து ஃபைண்ட் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேப்பிங் 0 1 இன்ஃபினிட்டி டு 1 2 3க்கு மேப் கொடுக்குற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0வை ஃபஸ்ட்டு 1க்கு மேப் பண்ணுற மாதிரி எதெல்லாம் வருதுன்னு நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 2க்கு வர மாதிரி எந்த ஆப்ஷனாக வருதுன்னு நீங்கள் பார்த்தா முடிஞ்சு போச்சு. இப்போ இது கண்டிப்பாக வராது. ஏன்னா 0 1க்கு இது மேப் கொடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே 0 1க்கு மேப் கொடுக்காது. ஏன்னா 0 பார்த்தீங்கன்னா 0 + 2 divided by 0 + 3 வரும். ஸோ ஆன்சர் வந்து 2/3 வரும். ஸோ இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே. சப்போ இது ரெண்டுமே வராது 0 மேப் பண்ணுறப்ப. பட் இது ரெண்டும் மேப் பண்ணும். ஸோ 0 1க்கு தான் மேப் பண்ணும். போட்டு பாருங்கள் 1/1 வரும். இங்கேயும் 1/1 வரும்.
அடுத்து 1 2க்கு மேப் பண்ணுறது இது மட்டும்தான். போட்டு பாருங்களேன். 3 + 1 / 2ன்னு போட்டேன். ஆன்சர் வந்து 4/2. ஆன்சர் வந்து 2 வரும். அப்போ 1ன்ற எலமெண்ட்ஸை 2க்கு மேப் கொடுக்குறது. அப்போ 3 தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் போகணும். ஓகே, இதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிட்டு இருந்ததை விட ஷார்ட் ஐடியா இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து விச் ஒன் இஸ் நாட் ப்ரிசர்வ்ட் அண்டர் த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் தான். கிராஸ் ரேஷியோஸ் இருக்கும், ஆங்கிள்ஸ் இருக்கும், சர்க்கிள்ஸ் இருக்கும், பட் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. இப்போ இந்த கிராஸ் ரேஷியோஸோட வேல்யூ வந்து -1 போகுது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹார்மோனிக் டிவிஷன் சொல்லுவோம். அது பேர் ஹார்மோனிக் டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் விச் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது -1க்கு மேப் கொடுக்குறச்ச +1க்கு வந்தால் என்ன நடக்குன்றதை சொல்லுங்க. விச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப்ஸ் அப்பர் ஆஃப் பிளேன் டு த யூனிட் டிஸ்க்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னன்னா அப்பர் ஆஃப் பிளேனில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அதாவது y ≥ 0 ஃபார் எனி ரியல் x. இதுதாங்க அப்பர் ஆஃப் பிளேன். அதாவது அப்பர் ஆஃப் பிளேன்றது அச்சு பிளேஸ் டினோட் பண்ணுவோம். நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் y ≥ 0 ஃபார் எனி x ரியல் r. இது செட் ஆஃப் பாயிண்ட்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க. x, y such that y is greater than or equal to 0, x வந்து ரியலாக இருக்குது. இது எல்லாமே அப்பர் ஆஃப் பிளேன். ஓகே, அதாவது இந்த போர்ஷன்ஸ் எல்லாம். ஓகே, யூனிட் டிஸ்க் மேப் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? யூனிட் டிஸ்க்னா என்ன அர்த்தம்? யூனிட் டிஸ்க்னா இதை பாருங்க. ஸோ இந்த இன்டீரியர் மட்டும், பவுண்டரி கிடையாது, இன்டீரியர் மட்டும். ஓகே, யூனிட் டிஸ்க். ஓகே, mod z < 1. ஸோ இது யூனிட் டிஸ்க் இல்லைங்களா? இது வந்து இன்டீரியர் மட்டும் உங்களுக்கு வந்து மேப் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸோ போர்ஷன்ஸ் எதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. அதாவது mod z < 1க்குள்ளே வர எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். mod z < 1 எதெல்லாம் வரும்? 0 வரும். ஸோ mod z < 1 மாதிரி நீங்கள் எதுவாக தான் சொல்லுங்களேன். ஸோ -1 போட்டுக்கலாம். இது வந்து mod z < 1 தான். +1 போட்டுக்கலாம். இதுவும் mod z < 1 தான். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 0 < 1 ஓகே தான். இந்த யூனிட் டிஸ்க் தானே. ஸோ mod z < 1ன்றது இந்த பவுண்டரியோட சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ mod z < 1ன்றது யூனிட் டிஸ்க். இது பவுண்டரியோட இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் உள்ள இருக்கும் இல்லையா? 0 என்ற பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க இசட்க்கு பதிலாக. அப்போ 0 - i 0/0 + i வரும். ஸோ வேல்யூ வந்து -1 வரும். கரெக்டுங்களா? ஸோ mod z பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? mod of -1 வேல்யூ வந்து 1 வரும். இதுவுமே உங்களுக்கு வந்து 1 வரும். கரெக்டா? பட் இது வருமா பாருங்க. ஸோ 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0/i எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ 0க்கு நீங்கள் போக முடியாது. ஸோ வேற எந்த ஆப்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 0 இல்லாமல் வேற என்ன பார்க்கலாம்? இப்போ 1 இந்த பாயிண்ட்ஸ் உள்ள இருக்கும்ல 1,1 1,1 வந்து அப்பர் ஆஃப் பிளேன்ல தான் இருக்கும். 1,1 பார்த்தீங்கன்னா அப்பர் ஆஃப் பிளேன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ். ஓகே, மேல் போர்ஷன்ல இருக்கிற பாயிண்ட் 1,1 x ஆக்சிஸ்ல 1 y ஆக்சிஸ்ல 1. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா 1,0 அப்படி இல்லைன்னா 0,1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 0,1 போடுங்களேன். இதுதான் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ z = x + iy ஃபார்மேட்டில் z = x காம்போனன்ட் 0 y காம்போனன்ட் iன்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதாவது 1 இங்கே போடுங்க பார்ப்போம். அப்படின்னா அது z = iன்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. z = i போடுங்க. i - i / என்ன கிடைக்கும்? i + i. அப்போ இது வந்து 0ன்னு வருது. அப்போது இது கண்டிப்பாக என்ன ஆகும்? mod z < 1 சப்ஸ்டிட் ஆகும். கரெக்டா? பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? i + i / i - iன்னு வந்து நிற்கும். அப்போது 2i/0னா இன்ஃபினிட்டிக்கு போயிடுது. அப்போ இது வராது. ஓகே, ஸோ இது i/iன்னு வருது. பட் i/iன்னு போட்டிங்க அப்படின்னா வேல்யூ 1 தான். ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுவுமே பாருங்க i² வேல்யூ என்ன கிடைக்கும்? -1 வரும். ஸோ இதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த அப்பர் பிளைன்ல 1 போட்டு பார்த்து எது சூட்டபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ செகண்ட் வராது. 1 3 4 சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கு. பட் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த பாயிண்ட் 0,2 வந்து உங்களுக்கு அப்பர் பிளைன்ல இருக்கிற பாயிண்ட் தான். அப்போ z = 2i சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே என்ன நடக்கும்? -4ன்னு வந்து நிற்கும். அப்போ இது வந்து அவுட் சைட் ஆஃப் த யூனிட் சர்க்கிள். ஓகே, அப்போ ஏன்னா mod z < 1 தானே வந்தாகணும். பட் இங்கே mod -4 பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் என்ன ஆகுது? greater than 1ன்னு வந்து நிற்குது. ஸோ அப்போ இது வராது. அப்போது நீங்கள் ஃபைனலாக எந்த ஆப்ஷன் போகலாம்? ஒன்று இதுக்கு போகலாம், இல்லைனா இதுக்கு போகலாம். பட் இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 2i சப்ஸ்டிட் பண்ணும்போது பிகர் than வேல்யூஸாக போகும். ஸோ 3i / iன்னு வந்து நிற்கும். ஸோ 3ன்னு வந்து நிற்கும். அப்போ இதுவுமே வராது. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். நீங்கள் போட்டு பாருங்க. இங்கே பாருங்க. 2i - i / 2i + i வருதுங்களா? பொண்ணாகும் i / 3iன்னு வரும். ஸோ வேல்யூ வந்து 1/3. இது வந்து < 1. ஓகே,
ஸோ அப்போ நீங்க பெட்டர் சாய்ஸ் வந்து z மைனஸ் ஐ டிவைட் பை z பிளஸ் ஐ. அதாவது அப்பரா பிளேன்ல இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை நீங்க பொறுக்கணும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாவே அப்பரா பிளேன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான். ஈஸியா இருக்கும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. y ஆக்சிஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நீங்க பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. அப்ப அதனுடைய இமேஜ் வேல்யூ வந்து யூனிட் டிஸ்க்கு உள்ள மேப் கொடுக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். இமேஜ் வந்து இன்டீரியர் ஆஃப் த யூனிட் டிஸ்கான்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா நீங்க போதுமானது. ஸோ அதுல கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இந்த பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மேக்ஸிமம் 3 தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து கான்ஸ்டன்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம், ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி போகிறோம். ஸோ ஒன்று வந்து z மைனஸ் z1 அண்ட் z2 மைனஸ் z3 டிவைட் பை z3 மைனஸ் z2 into z3 minus z1 minus z2 நம்ம போடுவோம். ஓகே கரெக்ட்டுங்களா? z1 minus z2 z3 minus z2 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு பைலினியர் மேப் தான். இதில் வந்து z ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க கான்ஸ்டன்ட்டா. ஸோ அப்போ பேராமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 பேராமீட்டர்ஸ் தான். z1 z2 z3 3 பேராமீட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒன்று வந்து கான்ஸ்டன்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதுதாங்க இது வந்து ஒரு பேசிக் கொஷின்ஸ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இப்போ நான் உங்களுக்கு கேட்பேன். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படி அது கிராஸ் ரேஷியோஸ் தெரிஞ்சுக்கணும், பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸோ இந்த கிராஸ் ரேஷியோஸ் தான் ஆக்சுவலாக பைனரியாக கன்வெர்ட் ஆகும். ஓகே கிராஸ் ரேஷியோஸ் தான் உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனரியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நான் இதை வந்து நீங்கள் பைனரியாக செக் பண்ண சொல்லி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். செக் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, எம்சிக்யூஸும் இருக்குது. இல்லை சார் எனக்கு எம்சிக்யூஸ் மட்டும் கொடுங்கனாலும் உங்களுக்கு தனியாக எம்சிக்யூஸ் கொடுத்துட்றேன். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் காம்போவும் இருக்குது. ஓகே ஸோ ஃபுல் செட்டு 17,000 வரும். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து 17,000 இன்க்ளூடிங் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் மொத்தமும் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 7,000 rupees மட்டும் வரும், இது தனியாக. ஸோ இது உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் வேணுமா இல்லை இது வேணுமான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ எது வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணிவிடுவேன், உங்களுக்கு அந்த பார்சல் போட்டு விட்டுருவேன். இது வந்து 25 kg பார்சல் வரும். ஓகே ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 kg பார்சல் இது. ஓகே ஸோ நீங்கள் மெட்டீரியல் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் மெட்டீரியல் பார்க்குறச்ச நிறைய கொஷின்ஸ் புதுசாக பார்ப்பீங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாக படிப்பீங்க, நிறைய கற்றுப்பீங்க. ஓகே ஃபைன். என்னுடைய கிளாஸஸ் வந்து ரெகுலராக யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். மார்னிங் ஈவினிங் டெய்லி கிளாஸ் கொடுத்துட்டு வருவேன். அதுக்கு ரெகுலராக கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.